மன்மதல்லையை வென்றோ ஏலே ஏலே குட்டி. என்ன? நான் ஒரு விஷயத்த கேட்டா உண்மை சொல்லுவியா? முதல்ல விஷயத்த சொல்லு. நீ பாவாடை தாவணி போட்ட வயசுல சும்மா சிக்கன சிலுக்கு மாதிரி இருப்பேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? நான் கூட தான் உன்னை கேள்விப்பட்டேன். நீ கூட ட்ரவுசர் போட்ட காலத்துல என்ன என்ன கேள்விப்பட்ட? சின்ன குரங்கு குட்டி மாதிரி இருப்பியாமே. ஆனா இப்போ 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 நல்ல கொரில்லா மாதிரி இருக்க. எனக்கு தெரியும், நீ இப்படி எல்லாம் கோவப்பட்டாலும் என் மேல உனக்கு ஒரு தனி அன்பு இருக்கு. ஆளையும் மூஞ்சியும் பாரு, வந்துட்டோம். பசங்களா, நீங்க எதையும் பார்க்கலையே? இல்லையே, அந்த ஆன்ட்டி உங்களை தொடப்பு கட்டையால அடிச்சது நாங்க பார்க்கவே இல்ல. அரே நாட் அஷே. கரெக்ட். இத பாருங்க, இந்த விஷயத்தை நீங்க பெரியம்மா கிட்ட சொல்லவே கூடாது. என்ன? பாட்டி கிட்ட சொல்ல கூடாதுன்னா நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க சொல்லுங்க. இவன் அங்க இருக்கிற குழியில ஒரு புடலங்காவை போட்டுட்டான். ஐயோ, அத நீங்க தான் அங்கிள் எடுத்து கொடுக்கணும். யாராவது புடலங்காய குழியில போடுவாங்களா? இருந்தாலும் நான் எடுத்துறேன், வாங்க. வாங்க. எங்க இருக்கு அந்த குழி? அது அங்கதான் இருக்கு. இதா? புடலங்காய போடுறதுக்கு உங்களுக்கு இடமே கிடைக்கலையே. இதுல புடலங்காயங்கனா கத்திரிக்காயங்கனா? ஒருவேளை அந்த குழியில இருக்குமோ? இந்த குழியிலயா? பாக்குறேன் இருங்க. சின்ன புடலங்காயா? இனிமே இந்த மாதிரி புடலங்காயெல்லாம் இதுக்குள்ள போடக்கூடாது, என்ன? சரியா? Hey Giri, what do that? பெரியம்மா, புடலங்கா is snake, my hand is cutting and nothing. Shut up. I told you car washing. You do washing car? Too much talking you. Get away, get away, get away, get இது go. பேசுற இங்கிலீஷ் கேக்குறத விட பாம்பு கையில சேர்த்துக்கலாம். என்ன சைல்ட்ஸ் ஒரே சிரிப்பும் கும்மாளமுமா இருக்கு. லிஜோ ஒரு பூதத்தை வரைஞ்சிருக்கான். பாட்டி, நீங்க ஒரு பூதம் சொன்னீங்களே, குட்டி பூதம். நல்லா இருக்கே சைல்ட்ஸ். அப்போ இதுதான் குட்டி பூதம். ரியலி இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். Come, Salves. Explain to them. Of course. இதுல 2 லட்சம் ரூபா இருக்கு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்ப பிரச்சனை பெருசாகுமோ? டேய் சும்மா இருக்கடா. மிகப்பெரிய காட்டுக்குள்ள தான் நீங்க போறீங்க, மறந்துடாதீங்க. கொல்லிமலைக்கு வடக்கு திசையில மிருகங்கள் அதிகமா இருக்கிற ஒரு அடர்த்தியான காட்டுப்பகுதி இருக்கு. காடு அவ்வளவு அடர்த்தியாவா இருக்கும்? டேய் காடு அடர்த்தி இல்லாம வேற எப்படிடா இருக்கும்? அட ரெண்டு ஒண்ணு தானே எனக்கு தெரியுங்க. தேவையெல்லாம் பில்டப்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல நிறைய காட்டுவாசிகளும் வாழறாங்க. அவங்களுக்கே தெரியாம பல நூற்றாண்டுகளா ஒரு பஞ்சலோக சிலை மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்குது. அது பழங்காலத்தோட அடையாளம். இதுல நமக்கு சாதகமான விஷயம் என்னன்னா, இதன் மூலமா நமக்கு பல லட்சம் கிடைக்க போகுது. சரி, நாங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த சிலையை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொடுக்குறோம்னு வைங்க. இவர் பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாருன்னா? அதெல்லாம் பண்ண மாட்டாரு, ஆனா போட்டு தள்ளுவாரு. போட்டு தானே தள்ளுவாரு, ஏமாத்த மாட்டார்ல. டேய் விளையாடாதீங்களா, 2 லட்சம் ரூபா இருக்கு, பார்த்து. இன்னில இருந்து இந்த வண்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, thank you. சார், ஐ டோல்ட் யூ எவரிதிங். டேய் மாப்ள, நாம இவனுக்கு கொடுத்த வேலையை பக்காவா முடிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆவறடா. அப்ப நமக்கு வெற்றி நிச்சயம்டா.
இதுக்கு மேல என்னால சைக்கிளை ஓட்ட முடியாது. நம்ம நடந்தே போகலாம். நம்ம திரும்பி போயிடலாம் லிஜோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அங்க பெரிய மலை இருக்கு. அங்க இருந்து பார்த்தா ஊரே தெரியும். வா போலாம். பாட்டிக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கடா. நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாம்டா. வாயை மூடி பயந்தாங்கோலி. நீ வாட நம்ம போலாம்.